right? By Shakespeare, right? So measure for measure, it's a first thing, it's a dark comedy. It's a comedy. In the it's a comedy. And it is written in 5 acts. When it was written around the time of 1603 to 4 and published the first folio edition. So first folio edition was published in the year 1623. இதுல நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதை நம்மளோட மெஷர் ஃபார் மெஷரை பேஸ் பண்ணி பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இட் இஸ் அ டாக் காமெடி. மெஷர் ஃபார் மெஷர் இஸ் அ டாக் காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு தெரிஞ்சுக்கல, இந்த பிளேல என்ன ஒரு விஷயத்தை பார்த்து மேக்சிமம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர்சி அண்ட் ஜஸ்டிஸ். மெர்சிக்கும் ஜஸ்டிஸ்க்கும் இன்பிட்வீன் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தின டிஸ்கஷன் தான் மெஷர் ஃபார் மெஷர். ரைட், இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் பிளேஸ். எது நம்மளோட மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆல்ரெடி ஐ டோல் யூ. ஸோ ஹூ ஹேஸ் டேர்ம்ட் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ் அஸ் ப்ராப்ளம் பிளேஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்தது யாரு? Who has termed as F.S. Bose. Remember this one. F.S. Bose அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் தான் ஃபர்ஸ்ட் ஷேக்ஸ்பியரோட ஒரு 3 பிளேஸ். ஸோ என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, நம்மளுக்கு ப்ராப்ளம் பிளேஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ சிம்பிளி யூ கேன் ரிமெம்பர் இட் ATM அப்படின்னு சொல்லலாம். ஏ ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா அண்ட் all's well that ends well. So remember it, it's an all's well that ends well. Then T Troilus and Cressida, and last one is நம்மளோட measure for measure, right? So first one is என்ன அப்படின்னு பஞ்சுக்கல, all is well that ends well, Troilus and Cressida, measure for measure. இந்த 3 play தான் என்னன்னு பஞ்சுக்கல நம்மளுக்கு problem plays அப்படின்னு சொல்லுவாங்க. So later certain other critics, so they give Hamlet even so includes in this category அப்படிங்கிற சென்ஸ்ல என்னன்னு பஞ்சுக்கலே. So some other critics are pointing out. Okay, right. So ஞாபகம் வச்சுங்க, ஷேக்ஸ்பியரோட ப்ராப்ளம் பிளேஸ்னா we have only 3 of them. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F.S. Bose அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் நம்மளுக்கு இந்த கேட்டகரியை கொடுத்துருக்காரு. சிம்பிளி we can remember it, it is ATM. அதை எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம், ATM அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ATM போது சிம்பிளி we can, so all is well that ends well, Troilus and Cressida, measure for measure. Okay, right. இந்த measure for measureல இருக்கக்கூடிய complex interplay of mercy and justice. So ஜஸ்டிஸுக்கும் மர்சிக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பிளே. ரைட். அடுத்தது where from, sources அப்படின்னு சொல்லுவோம், sources அப்படின்னு சொல்லுவோம். அல்லது here you just look at where from the story is adapted அப்படின்னு பஞ்சுக்கலே. ஸோ எபிடியா அப்படின்னு சொல்லக்கூடியது EPITIA, எபிடியா 1565ல பப்ளிஷா இருக்கக்கூடிய ஒர்க். இது ஒரு ட்ராஜடி. இந்த ட்ராஜடி எழுதியிருக்கக்கூடிய ரைட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ட்ராமட்டிஸ்ட் கம்பாஷியா. ஓகே, கம்பாஷியா. ஓகே, கம்பாஷியா கிரில்டி அல்லது சிந்தியோ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இட்டாலியன் ட்ராமட்டிஸ்ட் கம்பாஷியா கிரில்டி ஆர் சிந்தியோ அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். இவர் எழுதியிருக்கக்கூடிய எபிடியா அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ பேசிக்கா அதுல இருந்து தான் இந்த ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃப்ரம் 2 பார்ட் பிளே இருக்கு, சரிங்களா? 2 பார்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பிளே இருக்கு. அது எழுதியிருக்கக்கூடிய பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீட்ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். அவரோட என்டையர் பிளே என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலே. என்டையர் ஒர்க் ப்ரொமோஸ். Just a minute, please. Okay. So அவரோட என்டையர் பிளே பாருங்க. So Promos and Cassandra. இந்த 2 ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் நம்மளோட மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு. பாத்துங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னு எபிடியா, செகண்ட் ஒன்னு ப்ரொமோஸ் அண்ட் கேசண்ட்ரா. எப்போ பப்ளிஷா இருக்கக்கூடிய ஒர்க்னா 1578ல. ஸோ இது ஜார்ஜ் வீட்ஸ்டனோட பிளே. எபிடியாங்கிறது நம்மளுக்கு இட்டாலியன் ட்ராமட்டிஸ்டோட பிளே. இந்த 2 பிளேவும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பிளே அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்களா, இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லக்கூடியது
நம்மளோட மெஷர் ஃபார் மெஷர்ல எந்த இடத்துல இதை லொக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஸோ நம்மளுக்கு கொஸ்டின்ஸாக வரும் பொழுது ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். பார்த்துங்க, ஆக்ட் 5ல சீன் 1ல இன்க்ளூட் ஆயிருக்கு. ஆக்ட் 5ல சீன் 1ல பாருங்களேன். அண்ட் ஆங்கிலோ ஃபார் கிளாடியோ, பார்த்துங்க டயலாக், அண்ட் ஆங்கிலோ ஃபார் கிளாடியோ, டெத் ஃபார் டெத். சரிங்களா? ஸோ கிளாடியோக்காக ஆங்கிலோ. சரிங்களா? ஸோ டெத் நம்ம கிளாடியோ கொடுக்கணும்னா ஆங்கிலோ கொடுத்துக்கலாம். ஹேஸ்டில் pies haste. Hastel pies haste. Leisure. Answer lesser. Okay, right. So haste ki equal haste தான். Leisure ki equal leisure தான். Like do to quite like. சரிங்களா? ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். அண்ட் மெஷர் ஸ்டில் ஃபார் மெஷர் இப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. மெஷர் ஸ்டில் ஃபார் மெஷர் இப்படிங்கிற டயலாக கொடுத்துருக்காங்க. இந்த டயலாக்ல இந்த இடத்துல தான் இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்பியர் ஆயிருக்கு. மெஷர் ஸ்டில் ஃபார் மெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. ஆக்ட் 5 சீன் 1ல லொக்கேட் ஆயிருக்கு. ரைட். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஸ்டின்ஸ்ல வந்திருக்கு ஆல்ரெடி. சரிங்களா? ரைட். இது என்னடா அப்படின்னு பார்த்துக்க, இந்த மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கடா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ். biblical reference, a sermon on the mount from Matthew 7. So மத்தேயுன்னு சொல்லும். நம்ம தமிழ் பைபிளை பார்த்துச்சுக்கலே மத்தேயு அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ்ல மத்தேயுல 7வது அத்தியாயத்துல சொல்லக்கூடிய ஒரு கோட்ஸ் இருக்கு நம்மளோட பைபிள்ல. ரைட். ஸோ யாரு? மேத்யூ. ரைட். ஓகே. காஸ்பல் ஆஃப் மேத்யூ. காஸ்பல்ங்கிறது பைபிள். அதுல சாப்டர் 7ல வெர்ஸ் 2ல இன்க்ளூட் ஆயிருக்கக்கூடிய ஒரு டயலாக் பாருங்க. ஸோ ஃபார் இன் த சேம் வே யூ So for in the same way, you judge others. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. For in the same way, you judge others, you will be judged. நீங்க மத்தவங்களை எப்படி ஜட்ஜ் பண்றீங்களோ அதே ஆஸ்பெக்ட்ஸ் தான் உங்களையும் அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதான் for in the same way, you judge others. நீ எப்படி மத்தவங்களை ஜட்ஜ் பண்ற அது மாதிரி தான் உன்னைய ஃபியூச்சர்ல மத்தவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. வித் மெஷர் யூ யூஸ், என்ன மெஷர்மெண்ட்டை நீ யூஸ் பண்றியோ அதே மெஷர்மெண்ட் தான் அவங்களும் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இதைத்தான் என்னன்னு சொல்றோம்னா நம்ம மெஷர் ஃபார் மெஷர். நீ மத்தவங்களை எப்படி யோசிக்கிறையோ அப்படிதான் உன்னையும் யோசிப்பாங்க. நீ எப்படி மத்தவங்களை பாக்குறியோ அப்படிதான் உன்னையும் பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒரு எலிமெண்ட் எங்கன்னா சர்மன் ஆன் த மவுண்டைன். சர்மன் ஆன் த மவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுது பாருங்க. So reference to the sermon on the mount. Sermon on the mountல அங்க அந்த இந்த கோட்ஸ் சொல்லுவாங்க. மத்தேயு 7ல இன்க்ளூட் ஆயிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஆல்ரெடி நம்மளுடைய எக்ஸாம்ல ஒன்ஸ் கேட்டிருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ். அந்த ரீசனால நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த மெஷர் ஃபார் மெஷர் அப்படிங்கிறதுக்கான பேசிக் ரெஃபரன்ஸ் எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இதான். ரைட். நீ எப்படி மத்தவங்களை பார்க்கறியோ அப்படிதான் உன்னைய பார்ப்பாங்க. ஓகே. நீ எப்படி மத்தவங்களை மெஷர் பண்றியோ அப்படிதான் உன்னைய மத்தவங்க மெஷர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான எலிமெண்ட்ஸ். ஓகே, பாத்துங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நம்மளோட மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்னு சொல்லக்கூடியத பீட்டர் மெலிண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் மெஷர் ஃபார் மெஷரை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ்லி பேஸ்ட் ஆன் பிப்ளிக்கல் ரெஃபரன்சஸ் இருக்கு. எது இந்த மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்னு சொல்லக்கூடியது பிப்ளிக்கல் ரெஃபரன்சஸ் இருக்கக்கூடியது. ஃபோக்கஸிங் ஆன் த தீம் ஆஃப் சின். சரிங்களா? சின், ரெஸ்ட்ரெயின், மர்சி, ரீபர்த் இதை பேஸ் பண்ணி தான் இதுல இருக்கக்கூடிய தீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இது. நம்மளுக்கு சின் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சின், ரெஸ்ட்ரெயின்ட். ஓகே. ஸோ ரெஸ்ட்ரெயின்ட், மர்சி, ரீபர்த் இதோட பேசிக் தீம்ஸ். எந்த ஒர்க்கோட மெஷர் ஃபார் மெஷரோட பேசிக் தீம்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. பீட்டர் ஸோ மெலிண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். ஸோ பீட்டர் மெலிண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் இவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ், முக்கியமான ஒரு கிரிட்டிசிசம் அப்படிங்கிற மாதிரி சென்ஸ்ல சொல்லலாம். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரைட். ஸோ அதே மாதிரி பார்த்துக்கலே ஸோ சச் காஸ்பல் கம்பேரிசன்ஸ் த காஸ்பல் ஆஃப் மத்தேயு ஹஸ் பீன் வியூட் அஸ் சோர்ஸ். ஸோ மத்தேயு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம இதுக்கு முன்னாடி அந்த காஸ்பல் ஆஃப் மத்தேயு அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா? காஸ்பல் ஆஃப் மத்தேயுனா பைபிள். பைபிளோட அந்த ரெஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மெயின் சோர்ஸ். amongst such gospel comparisons the gospel of Matthew has been viewed as a source அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளோட பீட்டர் மெலிண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொஃபசர் என்ன பண்ணிருக்காருன்னா இவரு ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்காரு. இவர் யார் அப்படிங்கிறத பாத்துங்க. இவர் ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொஃபசர் ஃபர்ஸ்ட் திங். அடுத்தது பொலிட்டிக்கல் பிலாசபில பொலிட்டிக்கல் ப்ரொஃபசர்.
So BA from so எந்த காலேஜ் அதுக்கப்புறம் எம்ஏ பிஹெச்டிலாம் முடிச்சிருக்காரு. ஸோ இவர் எதில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் எக்ஸ்போர்ட். ஸோ எத்திக்ஸ் ஆஃப் ஸோ இமிக்ரேஷன் அண்ட் பேட்ரியாட்டிசம். ஓகே, இவரோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். எத்திக்ஸ் ஆஃப் இமிக்ரேஷன் பேட்ரியாட்டிசம் இவரோட ஐடியாலஜிஸ். ஸோ எதை பற்றி பேச அப்படின்னா இமிக்ரேஷனை பற்றியும் அதுக்கப்புறம் பேட்ரியாட்டிசமை பற்றியும் பேசக்கூடிய ஒரு பர்சன். ஸோ பாலிடிக்ஸ் அண்ட் ரிலீஜனை பற்றி பேசக்கூடிய பர்சன். ஜெர்மன், ஆஸ்ட்ரியன், ஸ்விஸ் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சிருக்கக்கூடிய பர்சன். ஸ்ட்ராங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்னோவேட்டிவ் இன்டர்டிசிப்ளினரி கரிக்குலா. ஸோ கரிக்குலர் டெவலப்மெண்ட் இதுதான் இவரோட பேசிக் ஐடியாலஜிஸ். யாருன்னா பீட்டர் மெலிண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். இவர் இந்த பிளேவை பத்தி சொல்லியிருக்கக்கூடிய ஒப்பீனியனை கேட்பாங்க. ஸோ ஃபோக்கஸிங் ஆன் மெஷர் ஃபார் மெஷர் இஸ் பேஸ்ட் ஆன் லார்ஜ்லி இஸ் பேஸ்ட் ஆன் ஸோ பிப்ளிக் ரெஃபரன்சஸ். ஃபோக்கஸ் ஆன் தீம்ஸ் ஆஃப் சின், ரெஸ்ட்ரைன், மர்சி, ரீபாத் இப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்ஸை மெஷர் ஃபார் மெஷர் கொடுத்தது யார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ப்ரொஃபஸர் பார்த்துங்க. ரைட். ஸோ ப்ரொஃபஸர் நம்மளுக்கு பீட்டர் மெலிண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நம்மளோட 2016ல ஒரு எஸ்ஏ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2016ல ஒரு எஸ்ஏ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த எஸ்ஏவோட கிரிட்டிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைசிப் லினான் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். கைசிப் லினான் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஸோ அனலைஸ் பண்ணியிருக்காரு. இவர் அனலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல அனலைஸ் பண்ணியிருக்கக்கூடியதுல ஸோ அனலைசஸ் parallels between the episode of Claudio's supposed beheading and death of John the Baptist as narrated in the Matthew 14:14:1. ஸோ 12th சாப்டர்ல ஓகே இந்த ஒரு விஷயத்தை எடுத்து என்ன பண்ணிருக்காருன்னா இவரு அனலைஸ் பண்ணிருக்காரு. பேரரல் அனலைஸ் பண்ணிருக்காரு. பேரரல்னா ரெண்டு விஷயங்களும் ஒரே இடத்துல வச்சு அனலைஸ் பண்ணிருக்காரு. ஸோ பர்டிகுலரா அவர் சொல்லக்கூடியது பாருங்க. Lennon argues that in Shakespeare's treatment of so perpetrators, so demand for Claudio's head, there is an expression of Anglo's pleasures in his power to have his enacted and to reap satisfaction from the power through the tangible token. He orders a served head be brought for my better satisfaction. So இப்படிங்கிற ஃபார் மை பெட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்படிங்கிற ஒரு கிரிட்டிசம் கொடுத்தது யாரு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, இந்த கிரிட்டிசம் கொடுத்தது யாருன்னா லெனோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரிட்டிக்ஸ் இந்த கிரிட்டிசம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ரைட். ஸோ இதுல என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஷேக்ஸ்பியரோட ட்ரீட்மெண்ட். ஸோ நம்மளோட கிளாடியோஸோட ஸோ டிமாண்ட் ஜஸ்டிஸ்க்கான டிமாண்ட் வரும்போது கிளாடியோஸோட ஜஸ்டிஸ்க்கான டிமாண்ட் வரும்போது there is an expression of Anglo's pleasure in his power to have his will enacted. So Anglo's அந்த பவருக்கு வரணும்னு நினைக்கிறான். To reap satisfaction. So from that power through the tangible token அந்த ஒரு ஜஸ்டிஸை எடுத்து அதன் மூலியமா சந்தோஷம் அடையணும்னு நினைக்கிறான். See, he orders a served head be brought for my better satisfaction. அவனோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கிளாடியோஸ் ஹெட்டை வாங்கணும்னு நினைக்கிறான். ஸோ இந்த டிமாண்ட் ஃபார் த practiced head for heroines. Okay, Herodians. So through her daughter fulfill similar function. So இந்த Baptist head சரிங்களா? ஸோ யார்கிட்ட இருந்து ஹெரோடியன்ஸ் இருந்து பேப்டிஸ்ட் ஹெட்டுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட டாட்டரை வச்சு என்ன பண்றாங்கன்னா ஸோ ஃபுல்ஃபில் பண்றாங்க. ஒரு பேப்டிஸ்ட் ஹெட், ஒரு பேப்டிஸ்ட்னா நம்மளோட சர்ச் சர்வீஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடிய பர்சன்ஸ் அவங்கள தான் பேப்டிஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல தன்னோட டாட்டரை வச்சு தன்னோட டாட்டர் மூலியமா தன்னோட ஜஸ்டிஸ் அங்க என்ன பண்றாங்கன்னா டிமாண்ட் பண்றாங்க. இந்த டிமாண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி லைன்ல நம்மளோட மெஷர் ஃபார் மெஷர்ல எடுத்திருக்காங்க. ஸோ ஹெரோட் Antipas, so public oath of provoking Herodian's daughter with whatever she demanded ensured that Baptist execution without necessitating the production of his remains. In Lennon's views, his stepdaughter demand, give me here John Baptist dead on a platter, serves the same purpose of allowing for
self-satisfied gloating in power over the others, right? So இதான்ப்பா லெனோனோட வியூ என்னன்னா, அந்த ஸ்டெப் டாட்டர் இருக்காங்க பாருங்க, அந்த ஸ்டெப் டாட்டர் பேக்டஸோட ஹெட்ட என்ன பண்றாங்கன்னா டிமாண்ட் பண்றாங்க. இந்த பேசிக் ஐடியாலஜிஸை வச்சுதான் நம்மளுக்கு மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காங்க, ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இதுல வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த எஸ்ஏ எழுதி இருக்கிற லெனான் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். ஓகே, இதை நல்ல ஞாபகம், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அடுத்தது பாருங்க, ஷேக்ஸ்பியர் ரீஷேப்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க். ஷேக்ஸ்பியர் ரீஷேப்டு 1606ல இருந்து 1623 வரைக்கும் எழுதியிருக்கக்கூடிய ஒர்க், கொடுத்திருக்கக்கூடிய ஒர்க். ஸோ கேரி டெய்லர் அண்ட் ஜான் ஜோவெட், கேரி டெய்லர், ஜான் ஜோவட் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, part of the text of measure for measure that survives is not in its original form. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆரிஜினலா என்ன ஃபார்ம்ல எழுதுனாங்களோ அந்த ஃபார்ம்ல அந்த பார்ட் ஆஃப் த ஒர்க், அந்த மெஷர் ஃபார் மெஷர் சர்வை ஆகல, பட் ரேதர் த ப்ராடக்ட் ஆஃப் ரிவிஷன் ஆஃப்டர் ஷேக்ஸ்பியர்ஸ் டெத் பை தாமஸ் மிடில்டன். இன்னைக்கு நம்மளுக்கு சர்வே ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒர்க் என்னடா அப்படின்னு பஞ்சுக்கல வேற ஒன்றும் இல்ல, 1603 and 4ல தான் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்ப 1603, 4ல எழுதியிருக்கக்கூடிய ஒர்க், அதுக்கப்புறம் அதுல சேஞ்சஸ் வந்திருக்கு, ரிவிஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ரிவிஷன்ஸை யாரு கொடுத்ததுன்னா, ஸோ நம்மளோட தாமஸ் மிடில்டன். ஷேக்ஸ்பியரோட டெத், ஷேக்ஸ்பியர் இறந்ததுக்கு அப்புறம் தாமஸ் மிடில்டன் அதுல சேஞ்சஸ் கொண்டாந்துருக்காரு. இப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை எந்த ஒர்க்ல கொடுத்துருக்குன்னா, ஷேக்ஸ்பியர் ரீஷேப்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க். இந்த ஒர்க் எப்போ வரைக்கும், 1606ல இருந்து 1623 வரைக்கும் நடத்திருக்கக்கூடிய இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி யாருன்னா, ஸோ கேரி டெய்லர், ஜான் ஜோவட் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன்ஸ் எழுதியிருக்கக்கூடிய இந்த ஒர்க்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவிஷன்ஸ் மேக் பண்ணது யாருன்னா தாமஸ் மிடில்டன். ஷேக்ஸ்பியரோட டெத்துக்கு அப்புறம், ஆஃப்டர் ஷேக்ஸ்பியர்ஸோட டெத்துக்கு அப்புறம், ஷேக்ஸ்பியரோட டெத்துக்கு அப்புறம் மெஷர் ஃபார் மெஷர்ல ரிவிஷன் கொண்டாந்தது தாமஸ் மிடில்டன். ஓகே, okay, right. So next one பாருங்க. So Middleton changed the setting to Vienna from the original Italy. Actually நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோமா? So Shakespeare reshaped அப்படின்னு சொல்லக்கூடியதுல 1606ல இருந்து 1623ல இந்த ரெண்டு ரைட்டர்ஸ் இந்த என்னென்ன விஷயங்கள், என்னென்ன சேஞ்சஸ், என்னென்ன கரண்ட் சிச்சுவேஷன்ஸ், ஸோ என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்களை இவங்களோட ஒர்க்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க, இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்மளோட மிடில்டன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பஞ்சுக்கலே, இட்டாலியில நடக்கக்கூடிய ஸ்டோரி லைனை எங்க சேஞ்ச் பண்ணிருக்காரு, அதாவது ஸ்டோரி லைன் அந்த அந்த பிளேஸ் மட்டும் எங்க சேஞ்ச் பண்ணிருக்குன்னா, வியனால நடக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்காரு. அப்ப சோ இங்க ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, முக்கியமா நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்மளோட மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்னு சொல்லக்கூடியது சோ எங்க நடந்திருக்க வேண்டியது அப்படின்னு பஞ்சுக்கல, இட்டாலியில நடந்திருக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட், இட்டாலியில நடந்திருக்கக்கூடிய மாதிரி காட்டக்கூடிய ஒரு இன்சிடென்ட் இப்ப என்னன்னா வியனால நடக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இதை ஞாபகம் வச்சுங்க. ரைட். சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்ம்லா அண்ட் வாட்சன். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, நம்மளோட மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்னு சொல்லக்கூடியதை பத்தி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, an intriguing hypothesis rather than fully proven attribution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொட்டேஷனை, இந்த கிரிட்டிசமை கொடுத்தது யார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ப்ரூமுலர் அண்ட் வாட்சன் இவங்க ரெண்டு பேரும் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் இது. அண்ட் இன்டர்வியூயிங் ஹைபோதசிஸ், ஸோ இருக்கக்கூடிய ப்ராப்ளம், சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இட்ஸ் அ ப்ராப்ளம் பிளே அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ ப்ராப்ளம் பிளே அப்படின்னு சொல்லும்போது ஈஸியா என்னன்னு தெரிஞ்சுக்கலே, ஸோ ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஸோ டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு தெரிஞ்சுக்கலே, விச் மீன்ஸ் ஒரு கேரக்டர்ஸுக்கு இன்னொரு கேரக்டர்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடியதான். அதான் இன்டர்வியூயிங் ஹைபோதசிஸ் rather than fully proven attribution. இது மட்டும் தான் இங்க நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. So problem is arising. So problem is arising now and then அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல. So one problem leads to the next problem அப்படிங்கிற சென்ஸ்ல the problems are so being excess அப்படிங்கிற சென்ஸ்ல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன் இந்த பிளேயை பத்தி. ஓகே, பாத்துங்க. நான் இன்ட்ரிகிங் ஹைபோதசிஸ் rather than fully proven attribution. ஒரே ஒரு இன்சிடென்ட்டை, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலைன்னா இவங்க ஹேண்டில் பண்ணல. அது இல்லாம அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆர் அரைசிங் நவ் அண்ட் தென் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த
பிளே லீடப் ஆயிட்டு இருக்கும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ இந்த பிளே அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க ஸோ நம்மளுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் ஸோ 1603, 1604 அப்படின்னு சொல்லியிருந்தா பாருங்க. இங்க ஸோ ஏர்லியஸ்ட் ரெக்கார்டு என்ன அவைலபிளா இருக்கு, எந்த இடத்துல இந்த மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஸோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீஃபன்ஸ் நைட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸ்ல எந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீஃபன்ஸ் நைட். ஓகே, 26 டிசம்பர் 1604ல ஸ்டீஃபன்ஸ் நைட்ல ஸோ 26 டிசம்பர் 1604ல இது என்ன பண்ணிருக்குன்னா ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுக்கான ஸோ ஏர்லியஸ்ட் ரெக்கார்ட் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ரைட். இந்த பிளேவை பத்தி ஸோ நம்மளோட ரெஸ்டோரேஷன் டைம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, ரெஸ்டோரேஷன் டைம்ல இருக்கக்கூடிய நம்மளோட சாமுவேல் பெப்பின் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டைரஸ்ட் நம்மளுக்கு தெரியும். ரைட். ஸோ அவர் இந்த பிளேவை பார்த்திருக்காரு. ஸோ ஹைபிரிட் பிளேவை பார்த்திருக்காரு. ஸோ நாட் அஸ் நம்மளோட மெஷர் ஃபார் மெஷர் நம்மளோட ஷேக்ஸ்பியர் டைம்ல எப்படி பார்த்துருக்காங்களோ, என்ன சென்ஸ்ல அவங்க என்ஜாய் பண்ணாங்களோ அதே சென்ஸ்ல நம்மளோட சாமுவேல் பெப்பி என்ஜாய் பண்ணலாம். பட் இந்த பிளேவை எப்படி ஸோ ஒரு ஹைபிரிட் பிளேவை நம்மளோட யார் என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட சாமுவேல் பெப்பி அவரோட டைம்ல ரெஸ்டோரேஷன் டைம்ல பார்த்துருக்காரு. ரைட். என்ன டேட் அப்படிங்கறது பாத்துங்க, 18th February 1662ல. அப்ப பார்த்தவரை அவரோட டைரியில இந்த பிளே பத்தி என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, குட் பிளே அண்ட் வெல் பெர்ஃபார்ம்டு. ஓகே, பாத்துங்க எந்த பிளேவை மெஷர் ஃபார் மெஷரை. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நவ் அண்ட் தென் nowadays or is asked. ஸோ அந்த ரீசனால பி கான்சன்ட்ரேட் ஆன் திஸ் பிளேஸ். நம்மளோட சாமுவேல் பெப்பி அவரோட டைரியில 18 February 1662ல ஸோ பார்த்ததாகவும் அந்த பிளேயை பார்த்ததாகவும் அந்த பிளே எப்படிப்பட்ட ஒரு பிளே அப்படிங்கிற சென்ஸ்ல குட் பிளே ஸோ வெல் பெர்ஃபார்ம்ட் அப்படிங்கிற சென்ஸ்ல அவரோட ஸோ டைரியில மென்ஷன் பண்ணியிருக்காரு நம்மளோட சாமுவேல் பெப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். ரைட். ஸோ அடுத்தது ஸோ கிளட்ஸ்டோன். ஓகே, கிளட்ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெஷர் ஃபார் மெஷரை என்னன்னு சொல்லியிருக்கேன்னா அவரோட சரிங்களா. ஸோ அவரோட அடாப்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி த பெஸ்ட் அட்வொகேட்னு சொல்லியிருக்காரு. கிளப்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் பியூட்டி த பெஸ்ட் அட்வொகேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பியூட்டி த பெஸ்ட் அட்வொகேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாத்துங்க. ரைட். ஸோ கிளடான் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். அடுத்தது நம்மளோட ஜான் ரிச் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். ஸோ நம்மளோட ஷேக்ஸ்பியரோட ஒரிஜினல் ஒர்க் இருக்கு பாருங்க, அந்த ஒர்க்குக்கு க்ளோசரா இருக்கக்கூடிய வேர்ஷனை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எப்ப 1720ல பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஜான் ரிச் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளோட ஷேக்ஸ்பியர் ஒரிஜினல் ஒர்க்ஸுக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்ல ஜான் ரிச் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, ரைட். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் அவுட்லைன்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்மளோட மெஷர் ஃபார் மெஷர் அண்ட் மெஷர் ஃபார் மெஷர் ரிலேட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இது எல்லாம் மெஷர் ஃபார் மெஷர். ஓகே, ரைட். ஸோ பாருங்க, இப்ப கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் யார் அப்படிங்கிறத பாருங்களேன். ஸோ இப்ப இசபெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஸோ இசபெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கேரக்டர் நம்மளோட. ஸோ இந்த மெஷர் ஃபார் மெஷர்ல ரொம்ப வர்ச்சுவஸா இருக்கக்கூடிய கேரக்டர். ஸோ சேஸ்ட்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. சேஸ்ட்னா விச் மீன்ஸ் ஸோ அவங்க ஒரு நன் சரிங்களா. ஸோ நன் அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கேரக்டர். அந்த ரீசனால சேஸ்ஃபுல்னஸ்னா கற்பு கரசின்னு சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி. ஸோ சேஸ்ட் யங் விமன் who faces a difficult decision when her brother is sentenced to death for fornication அப்படின்னு சொல்றாங்க. fornication which means so unlawful sex, which means அவனோட பிரதர் இசபெல்லோட பிரதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸோ கிளாடியோ தான் இசபெல்லாவோட பிரதர். ஃபர்ஸ்ட் விஷயம் அதனால ஞாபகம் வச்சுங்க. இசபெல்லோட பிரதர் பேரு கிளாடியோ. இவன் என்னன்னு பார்த்தீங்களே அவனோட லவ்வருக்கு ஸோ அன்லாஃபுல் செக்ஸ் விச் மீன்ஸ் பெட்ரோத்தில் நடந்திருக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ அந்த மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸோ அன்லாஃபுல்லா இவங்க ஸோ செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் மூலியமா அவ பிரெக்னண்டா இருக்கா இப்படிங்கிற ஒரு டிஃபிகல்டிஸ் வரும். அந்த ரீசனால ஹி இஸ் சென்டென்ஸ் டு டெத் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வரும் நம்மளோட கிளாடியோவா. இந்த கிளாடியோவா அவனோட சென்டென்ஸ்ல இருந்து எஸ்கேப் பண்ணணும். யாருக்கு இந்த ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இசபெல்லாக்கு. பட் இசபெல்லா பார்த்தீங்கன்னா பேசிக்லி ஒரு நன். அப்ப இதை எப்படி அவங்க அந்த லேடி ஃபேஸ் பண்றாங்க, தன்னோட பிரதர் அதுல இருந்து எப்படி எஸ்கேப் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல வரக்கூடியதான் என்டையர் ஸோ மெஷர் ஃபார் மெஷரும். ஓகே,
Isabella doesn't approve of her brother's actions at all. Okay, so நம்மளோட இசபெல்லா இது கரெக்ட் தான் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இசபெல்லா எந்த இடத்துலயுமே யார தன்னோட பிரதரை அக்செப்ட் பண்ணல. இசபெல்லா she pleads for his life out of loyalty and sisterly devotion. அதே மாதிரி பஞ்சுக்கலே இவ என்ன அந்த லாயல்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த லாயல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்தும் சிஸ்டர்லி டிவோஷன் மூலியமாவும் தன்னோட பிரதரை எப்படியாச்சும் வெளியில கொண்டாடணும். ஏன்னா இவன் ஒரு ரொம்ப லாயலான ஒரு பர்சன். அந்த இதைத்தான் ப்ரொமோட் பண்ணி இசபெல்லா தன்னோட பிரதர் கிளாடியோ வெளியே கொண்டாடணும்னு நினைக்கிறார். இசபெல்லா இஸ் a spiritual person. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி she is a nun. Okay, so spiritual person who stars off wanting to become a nun. Okay, அவளோட ஒரு ஒப்பீனியன் என்னன்னு பஞ்சுக்கலே, ஸோ அந்த பெரிய நன் ஆகணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லேடி. ஸோ துறவியாகி சேவை செய்யணும், அதுலயும் ஸோ பெரிய கிரேட் அச்சீவ் பண்ணும் இப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்கக்கூடியவங்க. பட் அட் லாஸ்ட் தன்னோட பிரதருக்காக என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம கிராஜுவலா பார்ப்போம். ரைட், ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டியூக். டியூக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம் ட்ரெஸ்ட் அஸ் அ ஃப்ரையர் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரையர்னா ஒரு ஃபாதர் மாதிரி தன்னோட கேரக்டரை டிஸ்கைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன். டிஸ்கைஸ்னா மாறு இடத்துல இருக்கக்கூடிய பர்சன் நம்மளோட டியூக். டு அப்சர்வ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஹிஸ் ஆப்சன்ஸ். ஸோ என்ன ஒரு விஷயத்த என்ன அதாவது இவரு மாறு வேஷத்துல என்ன தன்னோட கண்ட்ரியில் நடந்துட்டு இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத டிஸ்கைஸ்ல இருந்து பார்க்க கூடாது. விச் மீன்ஸ் இவரு அவரோட நேஷன்ல இருந்து கிளம்பி இன்னொரு ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டதாகும், அந்த கண்ட்ரியில அப்படின்ற மாதிரி மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு இவரு என்ன பண்றாப்ல அப்படின்னு பஞ்சுக்கலே. ஸோ இவரோட கண்ட்ரியில என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்களை என்ன பண்றாப்லன்னா இவரு டிஸ்கைஸ்ல இருந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. அப்படிப்பட்ட கேரக்டர் தான் டியூக். இந்த டியூக் இஸ் unfallingly virtuous, good, kind hearted. ஓகே, ஸோ virtuous, ஸோ ரொம்ப நல்ல மனுஷன், கைண்ட் ஹார்ட்டட் இருக்கக்கூடிய மனுஷன் தான் நம்மளோட டியூக். He tends to rule a little softly, which is why he enlists Anglo-Celts. நல்லா ஞாபகம் வச்சுங்க, டியூக் யாரை அப்பாயின்ட் பண்றாரு எப்போ அப்படின்னு பஞ்சுக்கலே. ஸோ இந்த மாதிரி இவரோட கண்ட்ரியை விட்டுட்டு ஸோ கிளம்பும் பொழுது யார் அப்பாயின்ட் பண்றது தன்னோட கண்ட்ரியை பார்த்துக்க அப்படின்னு பஞ்சுக்கலே, ஆங்கிலோ அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனை அப்பாயின்ட் பண்றாப்ல. ஸோ பாத்துங்க, ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்டா இசபெல்லா யாருன்னா ஸோ நம்மளோட கிளாடியோட சிஸ்டர். ஸோ டியூக் இருக்கக்கூடிய கண்ட்ரியில தான், ஸோ டியூக் ரூல் பண்ணக்கூடிய கண்ட்ரியில தான். ஐ வில் டெல் யூ த கண்ட்ரி நேம். ரைட், ஸோ இப்போ டியூக் ரூல் பண்ணக்கூடிய கண்ட்ரியில தான் இசபெல்லா கிளாடியோல இருக்காங்க. இப்போ இசபெல்லா தன்னோட பிரதருக்காக சப்போர்ட் பண்ணி வெளியில வரா. ஓகே, ஸோ டியூக் ஸோ ஆப்சென்டா இருக்கக்கூடிய டைம்ல அங்க இருக்கக்கூடிய பர்சன் யார் அப்படின்னு பஞ்சுக்கல, ஆங்கிலோ. ஓகே, ரைட். இப்போ கிளாடியோ இசபெல்லோட பிரதர் பார்த்துட்டோம், யங் மேன். ஸோ சென்டென்ஸ் டு டெத் ஃபார் இம்பிரெக்னன்டிங் அண்ட் அன்மேரிட் விமன். ஒரு அன்மேரிட் விமனை பிரெக்னன்ட் ஆகிறதுக்காக அவனுக்கு சென்டென்ஸ் டெத் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹி வாஸ் என்கேஜ் டு ஹர் பை காமன் லா அக்ரிமெண்ட். சரிங்களா, ஸோ இவளுக்கும் அதாவது கிளாடியோக்கும் அவளோட லவ்வருக்கும் ஸோ ஒரு அக்ரிமெண்ட் ஆல்ரெடி வந்திருக்கு, என்கேஜ் ஆயிருக்கு. சரிங்களா, பட் இது ஸோ பிரெக்னன்ட் ஆக்குனது ஸோ ஒரு பிஃபோர் த மேரேஜ் முன்னாடி பிரெக்னன்ட் ஆக்குறது இட்ஸ் அ மிஸ்டேக் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இவங்க சென்டென்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் தே ஹேட் செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் பிஃபோர் த லீகல் மேரேஜ் டுக் பிளேஸ். Claudio depends less on the guidance of laws and religious practice than on his sister. பாருங்க, Gladio depends less on the guidance of laws. So laws அவன் டிபெண்ட் பண்ணவும் இல்லை, லாஸ் அவன் டிமாண்ட் பண்ணவும் இல்லை. அதே மாதிரி ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் தேன் ஆன் ஹிஸ் சிஸ்டர். அவளோட சிஸ்டரான இந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸையும் ஃபாலோ பண்ணலை. ஸோ லா சட்டத்திட்டம் என்ன சொல்றது அதையும் மதிக்கல. ஸோ அவளோட ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்னா ரிலீஜியன் ஸோ ஃபெய்த்ஃபுல்லாகவும் இருக்க இவனால முடியல. அந்த ரீசனால இந்த மிஸ்டேக்ஸை பண்ணிட்டா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல வரக்கூடிய எலிமெண்ட்ஸ். ஓகே, ரைட். ஸோ ஒரு 3 கேரக்டர்ஸ் இந்த இடத்துல நல்லா ஞாபகம். அடுத்தது லார்ட் ஆங்கிலோ. லார்ட் ஆங்கிலோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டியூக்கு இவனை தான் அப்பாயின்ட் பண்ணிட்டு போயிருக்காப்ல. இப்போ டியூக்கோட கண்ட்ரியை நம்மளோட ஆங்கிலோ தான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவன் தான் வில்லன். சரிங்களா, ஆங்கிலோ இஸ் அ வில்லன் ஆஃப் த பிளே, மேன் who rules strictly and without mercy. ஸோ இரக்கலமா காட்ட மாட்டான், ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல் பண்ணக்கூடிய பர்சன் ஆங்கிலோ. He has his own weaknesses. இவனுக்குன்னு ஒரு சில வீக்னஸஸ் எல்லாம் இருக்கு. So he is loathsome more for his hypocrisy than for anything else. So இவன் என்னன்னு பஞ்சுக்கவே என்ன ரீசனுக்கா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனோட ஹிப்போக்ரைசினஸ். ஸோ அதாவது
ஸோ எக்ஸசிவ் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை எக்ஸசிவா தன்னை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல ஸோ யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் லார்ட் ஆங்கிலோ. ஹி பிரசன்ட்ஸ் இசபெல்லா வித் டிஃபிகல்ட் ப்ரொபோர்ஷன். நம்மளோட இசபெல்லாக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ரொபோர்ஷனை கொடுக்குறான். விச் மீன்ஸ் இசபெல்லா வென் ஷி கம்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் ஹிம் ஃபார் ஹிஸ் ஃபார் ஹர் பிரதர்ஸ். ஸோ ஃபார் ஹிஸ் பிரதர்ஸ் escape. Okay, so from the sentence அந்த situationல Isabella is asked to do something. இசபெல்லாக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ரொபோஷனை கொடுக்குறான். And then doesn't even hold up his end of the bargain. ஓகே, இவனோட பார்கெயின் அவன் நிறுத்தவே இல்லை. எப்ப? ஸோ இஃப் யூ wish to escape your brother you have to do இப்படிங்கிற சென்ஸ்ல நம்மளோட இசபெல்லாவை ஒரு ஒரு பணயமா வைக்கிறான். சரிங்களா? ரைட். ஸோ பாத்துங்க லார்ட் ஆங்கிலோ. அடுத்தது எஸ்கலஸ். எஸ்கலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் இஸ் அ வைஸ் லார்ட் ஹூ அட்வைசஸ் ஆங்கிலோ டு பி மோர் மர்சிஃபுல். நம்மளோட எஸ்கலஸ் தான் என்னது? ஒரு லார்டு, அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு லார்டு. அவர் என்ன பண்றப்ப நம்மளோட ஆங்கிலோவை மர்சிஃபுல்லா ரூல் பண்ணப்பாரு. இப்படி இருக்காத, ரொம்ப ஆர்டர்லியா, ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய பர்சன். ஹி இஸ் லாயல் டு த டியூக், சீக்ஸ் கேரி அவுட் இஸ் ஆர்டர்ஸ் ஜஸ்ட்லி. ஸோ டியூக்கோட லாயல் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். ஸோ அதே மாதிரி ஸோ ஆர்டர்லாம் பாஸ் பண்ணக்கூடிய பர்சன் இவன் தான். பட் கேனாட் கோ அகெயின்ஸ்ட் ஆங்கிலோஸ் வெல். ஆர்டர்லாம் பாஸ் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தாலும் ஆங்கிலோ என்ன சொல்றாங்களோ அந்த ஒரு விஷயத்தை தான் இவனால பண்ண முடியும். ஸோ வேற எந்த ஒரு விஷயங்களும் இவனே ஸோ இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ இவனை என்ன பண்ண முடியாதுன்னா ஸோ அந்த ஆர்டர்லாம் ஸோ சேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கு இவனுக்கு எந்த அத்தாரிட்டிஸும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன் தான் எஸ்கலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் யார் அப்படின்னு பஞ்சுக்கல லூசியோ. லூசியோ யார் அப்படின்னு பஞ்சுக்கல நம்மளோட ஷேக்ஸ்பியர் இவர் என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. டிஸ்கிரைப் பை ஷேக்ஸ்பியர் அஸ் ஸோ ஃபென்டாஸ்டிக். பாத்துங்க, லூசியோ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லூசியோவை ஃபென்டாஸ்டிக்னு சொல்லியிருக்காரு. இந்த டேர்ம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ நம்மளோட மெஷர் ஃபார் மெஷர்ல எந்த கேரக்டரை ஃபென்டாஸ்டிக் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்மளோட லூசியோ இஸ் அ flamboyant bachelor who provides much of the plays. So comic content கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி சென்சில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூசியோ. ஸோ இவன் யாருன்னா நம்மளோட கிளாடியோட ஃப்ரெண்டு and tries to help him. ஓகே, கிளாடியோ நம்மளோட இசபெல்லாவோட பிரதர். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இசபெல்லாவோட பிரதர். ஸோ நம்மளோட கிளாடியோட ஃப்ரெண்டு. ஸோ இவனை எப்படியாருந்து இந்த சென்டென்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆக வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி லூசியோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, ரைட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ மரீனா. சரிங்களா? ஸோ மரியனா, ரைட். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரீனா வாஸ் சப்போஸ் டு மேரி ஆங்கிலோ. நம்மளோட ஆங்கிலோவை மேரேஜ் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு லேடி. பட் ஹி கால் த வெட்டிங் ஆஃப். ஸோ ஆக்சுவலி அந்த மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டான் ஆங்கிலோ. ஸோ வெட்டிங் டைம் வரும்போது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டவுரி டிமாண்ட் பண்ணியிருப்பான். யாரு டவுரி டிமாண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆங்கிலோ டவுரி டிமாண்ட் பண்ணியிருப்பான். அந்த டவுரி ஷிப் சரி ஸோ டவுரி இன் ஷிப் தட் கில்டு ஹர் பிரதர். ஆக்சுவலி அந்த டவுரியை கொடுக்கக்கூடியது அவனோட பிரதர். அன்பார்ச்சுனேட்டா அந்த ஷிப்ல வரும்போது அவனோட பிரதர் இறந்திருப்பான். அந்த ரீசனால டவுரி என்னன்னு பஞ்சுக்கல அவனுக்கு கிடைக்காது. ஸோ கிடைக்காததுனால நம்மளோட மரியனாவோட மேரேஜ் அந்த ஒரு விஷயத்த மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயத்த டிராப் பண்ணியிருப்பான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ. இந்த மாதிரி ஆக்சுவலி ரைட் நோ இஸ் அ டியூக்கர். So Duke is out of the country. So the Duke is in a disguising position. Okay, right. So in the decision எடுத்திருப்பா நம்மளோட ஆங்கிலோ. So when Mariana comes approach him. So எதுக்காக அப்படின்னு பஞ்சுக்கலே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணும் பொழுது ஸோ நம்மளுக்கு டவுரி இல்லை அப்படிங்கிற ரீசனால அவனை ஸோ கண்டுக்கவே மாட்டான். ரைட். அடுத்தது மிஸ்ட்ரஸ் ஓவர்டன். மிஸ்ட்ரஸ் ஓவர்டன் யார் அப்படின்னு பஞ்சுக்கலே இவங்க ஒரு ரென்ஸ் ப்ராத்தல். சரிங்களா? ஸோ வெயினால ப்ராத்தல் பண்ணக்கூடிய ஒரு லேடி தான் யாருன்னு பஞ்சுக்கல மிஸ்ட்ரஸ் ஓவர்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேடி. ரைட். ஸோ பாம்பே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வரக்கூடிய கிளவுனு ஆல்சோ ஒர்க்ஸ் ஃபார் மிஸ்ட்ரஸ் ஓவர்டன். மிஸ்ட்ரஸ் ஓவர்டனுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் பாம்பே. ஓகே, பாம்பே, மிஸ்ட்ரஸ் ஓவர்டன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடியவர். ரைட். ஸோ ப்ரூவஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரன்ஸ் அ பிரிசன். is responsible for carrying out all of Anglo's orders. ஆங்கிலோட ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் ஸோ பாஸ் பண்ணக்கூடியது ப்ரோவஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கரெக்டா பாத்துங்க. ஆங்கிலோவோட ஆர்டர்ஸை அட்வைஸ் பண்ணக்கூடியது, அதே மாதிரி ஆங்கிலோட ஆர்டர்ஸை
அந்த வில்ல எழுதக்கூடியது. ஸோ எஸ்கலஸ் அந்த ஆர்டர்ஸை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது ப்ரோவோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ரைட். ஸோ அடுத்தது எல்பவ். எல்பவ் அப்படின்னு சொல்லக்கூடியது டிம் விட்டட் கான்ஸ்டபிள் ஹூ அரெஸ்ட் people for misconduct particularly of sexual variety. ஸோ செக்ஸுவலாக ஏதாச்சும் சரிங்களா ஏதாச்சும் ஒரு கேரக்டர் மேலே அல்லது ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பர்சன் மேலே செக்ஸுவல் சார்ஜஸ் ஆகுதுன்னா அந்த பர்சன்ஸில் அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த லீகல் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய பர்சன் நம்மளோட எல்போ அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். ஸோ இவன் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலப்ராபிசம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த கேரக்டர் நம்மளோட மெஷர் ஃபார் மெஷர்ல மேலப்ராபிசம் அந்த டயலாக் யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு டயலாக் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பாத்துங்க. மேலப்ராபிசம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்போ யூஸ் பண்ணக்கூடிய டயலாக். ரைட். மேலப்ராபிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கல. மேலப்ராபிசம் இட்ஸ் a kind of speaking. It's a kind of a speaking. So where that particular character mispronounced, okay, which means ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் மேலப்ராபிசம். சரிங்களா? சோ அதுக்கு பேர் தான் மேலப்ராபிசம் அப்படின்னு சொல்லும். இந்த மேலப்ராபிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது யார்கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு டேர்ம். இந்த டேர்ம் அப்படின்னு பதிஞ்சுக்கலே. ஸோ மிஸ்ஸஸ் மேலப்ராபிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் கேரக்டர் அதுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு டேர்ம் தான் மேலப்ராபிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். சரி, இந்த டேர்ம். ஸோ அந்த மேலப்ராபிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டர் மிஸ்ஸஸ் மேலப்ராப் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த பிளேல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேல இருக்கும். ரைவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரைவல்ஸ் யாரோடதுன்னா ஷெரிடனோட பிளே. ஓகே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் ஆஃப் ஷெரிடன். ஸோ த ஞாபகம் வச்சுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, I just tell you. So what is malapropism? Yeah, confused, comically inaccurate use of long word or words. Actually confusable பண்ணக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்ல, அதாவது நம்மளோட கமலஹாசன் ஒரு சில ஃபிலிம்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அந்த வார்த்தையை திரும்ப சொன்ன வார்த்தை என்னன்னு பஞ்சுக்கலே. ஸோ அதுக்கான சென்ஸை தேடுவாங்க. ஸோ சாரி, அதுக்கான அதை ஜஸ்டிஃபை பண்ண பார்ப்பாங்க. என்ன வார்த்தைகளை சொன்னாங்களோ அந்த வார்த்தைகளை ஜஸ்டிஃபை பண்ண பார்ப்பாங்க. இதுக்கு பேர் தான் மேலப்ராபிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதான் கன்ஃபியூஸ்ட், காமிக்கலி இன்அக்யூரேட் யூஸ் ஆஃப் லாங் வேர்ட் ஆர் வேர்ட்ஸ். ஸோ ஒரு காமிக்கலா அந்த ஒரு இன்அக்யூரேட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு அந்த வேர்ட்ஸுக்கான ரீசனை சொல்லக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்ல வரும். சரிங்களா? ஏன் இந்த வேர்ட்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ண அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல அந்த வரும். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த டேர்ம் கம்ஸ் ஃப்ரம் த கேரக்டர் மிஸ்ஸஸ் மேலப்ராப். மேலப்ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்திருக்கக்கூடியது. ஸோ மேலப்ராப்ஸ்னா பிரெஞ்சில் என்னன்னு பஞ்சுக்கலே இன்அப்ராப்ரியேட்லின்னு சென்ஸ். ஸோ பிரெஞ்சில் இதோட சென்ஸ் என்னன்னா இன்அப்ராப்ரியேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஷெரிடனோட பிளே த ரைவல் 1775ல ஷெரிடனோட பிளேல தான் இந்த மிஸ்ஸஸ் மேலப்ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் ஸோ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட். So actually her bungled attempts at learned speech include a reference to another characters as so the very pineapple of politeness instead of, so actually the very pineapple of politeness அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு இடத்துல. ஆக்சுவலி அந்த இடத்துல என்ன சொல்லணும்னா பினாக்கல் அப்படின்னு சொல்லலாம். பினாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கல, பைனாப்பிள்னு யூஸ் பண்றாங்க. இதுக்கு பேர் தான் மேலப்ராபிசம். பினாக்கல், PINNACLE, பினாக்கல் அப்படிங்கறத யூஸ் பண்ணும். ஆனா அவங்க பைனாப்பிள்னு யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ யாரு மிஸ்ஸஸ் மேலப்ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்துக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மேலப்ராபிசம் அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் அ டேர்ம், இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஆக்சுவலி லேட்டஸ்ட் ஸ்டடீஸ் எல்லாம் வி கம் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த கேரக்டர் இந்த மாதிரி தான் என்ன பண்றாங்கன்னா அந்த வார்த்தை ஜாலங்கள் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம். யாரு எல்போ அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஸோ எல்போ அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் மேலப்ராபிசம். மேலப்ராபிசத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் எல்போ அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பார்னடைன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். லாங் டேர்ம் பிரிசனர் இன் தி ஜெயில். யாரு? So Barnardine is sentenced to be executed together with Claudio. Claudioவோட சேர்ந்து இறக்கக்கூடிய ஒரு பர்சன் யார் அப்படின்னு பஞ்சுக்கல Barnardine அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். The Duke originally considered him hopeless and therefore
dispensable but later charges his mind. Okay, right. ஸோ தவிர்க்க முடியாத ஒரு நம்பிக்கையற்ற ஒரு பர்சன் யாருன்னா நம்மளோட பர்னடைன். அந்த ரீசனால ஸோ இவனை வேணான்னு ஒதுக்கவும் முடியல, அப்படி இருக்கக்கூடிய பர்சன் லேட்டரா இவனோட மைண்ட்ல என்னதான் இருக்கு அப்படிங்கிறத ஸோ ட்ரை பண்ணியிருக்காப்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஓகே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன் தான் பர்னடைன். லாஸ்டா நம்மளுக்கு ஜூலியட். ஜூலியட் யாருன்னா நம்மளோட கிளாடியோவோட லவா. இவங்கள தான் இன்பிரக்னன்ட் பண்ணியிருக்கான். சரிங்களா? ஸோ இன்பிரக்னன்ட் பண்ணியிருக்கான். அந்த ரீசனால தான் ஹி இஸ் சென்டென்ஸ் டு டெத் அப்படிங்கிற சார்ஜஸ் இவனுக்கு அகைன்ஸ்டா வந்திருக்கு. ஓகே, ரைட். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜூலியட். ரைட். ஐ ஹோப் ஸோ. ஸோ ரைட் நவ் யூ கேன் ஜஸ்ட் ரிமெம்பர் ஆல் த கேரக்டர்ஸ். ஓகே, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரைட். ஸோ டியூக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா? ஸோ டியூக் வின்சென்டியோ அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் தான் ஸோ நம்மளோட டியூக்கு. இவர் தான் வியனாவோட டியூக்கு. ஓகே, ரைட். ஸோ இவர் நம்மளோட டியூக் வின்சென்டியோ யார் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா ஆங்கிலோவை அப்பாயிண்ட் பண்றாங்க. யாரு? ஸோ லீவ்ஸ் இன் சார்ஜ் டியூரிங் ஹிஸ் ஆப்சன்ஸ். ஆங்கிலோவை அஸ் ஒரு அந்த டியூக்ஷிப்பை பார்த்துக்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்றாங்க. ரைட். நம்மளோட டியூக்கோட அட்வைசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன், டியூக்ஸ் அட்வைசர் who becomes Anglo's second in command. ஸோ ஆங்கிலோ சொல்லக்கூடிய கமாண்ட்ல ஆங்கிலோ சொல்லக்கூடிய லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடியது எஸ்கலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். ரைட். ஸோ நம்மளோட ஆங்கிலோட இனிஷியலா பெட்ரோத் பண்ணியிருக்கக்கூடியது, விச் மீன்ஸ் யாரை மேரேஜ் பண்ண போறா நம்மளோட ஆங்கிலோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா மரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய லேடியை. பட் அன்பார்ச்சுனேட் என்ன பண்றாங்கன்னா ஸோ இவங்களோட டவுரி கிடைக்காதனால மரியனாவோட மேரேஜ் ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ ட்ராப் ஆகுது. ஓகே, ரைட். நம்மளோட ஆங்கிலோக்கும் எல்போக்கு இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆங்கிலோ நம்மளோட எல்போவை ஆர்டர்ஸ் த கான்ஸ்டபிள் டு ரவுண்ட் அப் த பவுடிஸ் அண்ட் ஸோ ஃபெச்சஸ் இன் த சிட்டி. ஓகே, ஸோ இருக்கக்கூடிய எல்லா ரவுடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடியவங்களாம் ஸோ அரெஸ்ட் பண்ணக்கூடிய டியூட்டி நம்மளோட எல்போக்கு வருது. ஓகே, யார் யாரை நம்மளோட எல்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பாருங்க. மிஸ்ட்ரெஸ் ஓவர்டன் யாருன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ ப்ராத்தல் நடத்தக்கூடிய அந்த லேடி. ஸோ அதுக்கப்புறம் 15 நம்மளோட பாம்பே அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸையும் யாரை அரெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு 15 நம்மளோட எல்போ அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் அரெஸ்ட் பண்ணியிருக்கான். ஓகே, ரைட். ஸோ ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 15 நம்மளோட ஸோ ஃப்ரையா தாமஸ். ஸோ ஃப்ரையா தாமஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டியூக் வின்சென்டியோ இருக்கார் பார்த்தீங்களா? இந்த டியூக் வின்சென்டியோ அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் டிஸ்கைசஸ் ஹிம்செல்ஃப் அஸ் ஃப்ரையா லோட்விக்கா. இந்த இடத்துல நம்மளுக்கு டிஸ்கைஸ் ஆகியிருக்கக்கூடிய பர்சன். அதே மாதிரி ஃப்ரையா தாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அசிஸ் த டியூக் இன் ஹிஸ் டிஸ்கைஸ். நம்மளோட டியூக்கு அசிஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ நம்மளோட ஃப்ரையா தாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டிஸ்கைசஸ் ஹிம்செல்ஃப் அஸ் அ ஃப்ரையர் லோட்வே. ஸோ நம்மளோட ஃப்ரையர் தாமஸ் லோட்விக்கா டிஸ்கைஸ் பண்ணியிருக்காப்புல. ஓகே, அதை நான் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி நம்மளோட அசிஸ்ட் த டியூக். ஸோ இன் இஸ் டிஸ்கைசஸ் நம்மளோட டியூக் அசிஸ்ட் அதாவது டிஸ்கைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கக்கூடிய பர்சன் ஃப்ரையர் தாமஸ். டியூக் டிஸ்கைஸ் பண்ணியிருக்கக்கூடியதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கக்கூடிய பர்சன் ஃப்ரையர் தாமஸ். இந்த ஃப்ரையர் தாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் தன்னோட செல்ஃபை ஃப்ரையர்ஸ் லோட்விக் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ஸ்ல டிஸ்கைஸ் ஆயிருக்காப்ல. ஓகே, பாத்துங்க. ரைட். அடுத்தது இசபெல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு யாரு என்ன அப்படிங்கிறது தெரியும். offers to help when she is so wronged by Anglo. ரைட். ஸோ ஆக்சுவலி நம்மளோட நம்மளோட இசபெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஆங்கிலோவை போய் அப்ரோச் பண்ணும் பொழுது ஆங்கிலோ நம்மளோட இசபெல்லாட்ட ஒரு சில விஷயங்களை டிமாண்ட் பண்ணுவான். அந்த இடத்துல ஹெல்ப் கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தோன்னா டியூக் ஸோ வின்சென்டியோ. ஏன்னா அவன் டிஸ்கைஸ்ல இருக்கான். அந்த டியூக் வின்சென்டியோ நம்மளோட இசபெல்லாக்கு ஒரு சில ஹெல்ப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றான். ஆக்சுவலி தன்னோட இசபெல்லா என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட ஆங்கிலோ கிட்ட போய் அதாவது ரைட் நவ அந்த டியூக்ஷிப்பை எடுத்து நடத்திட்டு இருக்கான் பார்த்தீங்களா? அந்த ஆங்கிலோட்ட போய் பெக்ஸ் டு ஸ்பேர் ஹர் பிரதர்ஸ் லைஃப். தன்னோட பிரதர்ஸோட லைஃபை எனக்காக நீங்க விட்டு கொடுங்க. ஸோ அவனுக்கு சென்டென்ஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல போய் கேட்கும் பொழுது ஸோ ப்ரொப்போஸ் அ ஷாக்கிங் பார்கைன். ஒரு பார்கைன் வைக்கிறான். யாரு? நம்மளோட ஆங்கிலோ நம்மளோட இசபெல்லாட்ட ஒரு பார்கைன் வைக்கிறான். அந்த பார்கைன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படிங்கிறத ஸோ வில் சி. ரைட். அடுத்தது 15 நம்மளோட ஆங்கிலோ நம்மளோட கிளாடியோக்கு என்ன ஒரு விஷயம் கொடுத்துருக்கா அப்படின்னு 15 ஃபார்னிகேஷன் பாத்துங்க. ஸோ ஃபார்னிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இம்பிரெக்னன்ட். ஸோ அக்கார்டிங் டு த லா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஸோ இஃப் கேர்ள் பிகம்ஸ் ஸோ பிரெக்னன்ட் அப்படின்னா இட் இஸ் அலோவபிள், இட் இஸ் அக்செப்டபிள். பட்
So before marriage, so pregnancy attain பண்ணாங்கன்னா it's a mistake. அந்த ரீசனால so இந்த ஒரு விஷயத்தை தான் fornication அப்படின்னு சொல்றோம். யாருக்குன்னா Claudio is so he is sentenced for his fornication. So fornication அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக he is sentenced Claudio. Okay, right. So பாத்துங்க. So யார் அந்த misfortune befalls this couple அப்படின்னு பஞ்சில நம்மளோட கிளாடியோட லவர் ஜூலியட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. பாத்துங்க, நம்மளோட இசபெலோட பிரதர் பேரு கிளாடியோ. ரைட். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னு பஞ்சிக்கல லூசியோ. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ மேன் about town who meddles in everybody's business. ஓகே, எல்லாரோட பிசினஸ்லயும் மிடில் வந்து நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு பட்சியில் நம்மளோட லூசியோ அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஓகே, லூசியோ அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் இஸ் an entertaining கேரக்டர். ஓகே, பாத்துங்க, entertaining கேரக்டர். ரைட். ஸோ அடுத்தது ஃபோர்த், FROTH. ஃபோர்த் யாருன்னா வெனிஸ் ஜென்டில்மேன் அண்ட் பேட்ரன் ஆஃப் இட்ஸ் ஸோ பிரதர்ஸ். ஓகே, ஸோ ஒரு வெனிஸ் ஜென்டில்மேன். ஸோ ஃபோர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கேரக்டர்ஸ் வி ஹவ் இன் திஸ் பிளே. அக்கார்டிங்லி ஸோ த ஸ்டோரி லைன் accordingly the play moves on. Okay, it just right now look at, so the play opens with Vincentio மூலியமா ஓபன் ஆகுது. நம்மளுக்கு தெரியும் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூக் ஆஃப் வியன்னா. ஸோ டியூக் வின்சென்டியோ. ஸோ இவர் மூலியமா இந்த பிளே ஓப்பன் ஆகுது. ஸோ டியூக் ஆஃப் வியன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, ஸோ தன்னோட டியூட்டிக்கு ஒருத்தரை கமெண்ட்ஸ் பண்றாப்ல. யாருன்னா ஆங்கிலோ அப்படின்னு சொல்லக்கூடியது. டு கவர்ன் த சிட்டி வைல் ஹீ டிராவல்ஸ் டு போலாண்ட். எங்க இவர் போறதா இவர் சொல்லிக்கிறாப்ல அப்படின்னு பார்த்துக்கல நம்மளோட வின்சென்டியோ. ஸோ போலாண்டுக்கு போறதா இவரு சொல்லிக்கிறாப்ல. In actuality, என்ன அப்படின்னு பஞ்சுக்கே the duke remains in Vienna. So disguised as a friar. So ஒரு ஃப்ரையரா, ஒரு ஃபாதர் மாதிரி தன்னோட செல்ஃப் டிஸ்கைஸ் பண்ணிட்டு, ஃபாதர்னா which means சர்ச் ஃபாதர் மாதிரி தன்னோட செல்ஃப் டிஸ்கைஸ் பண்ணிட்டு இவர் வியனால தான் இருக்காரு. பட் ஆங்கிலோட்ட சொல்லக்கூடியது நான் இந்த மாதிரி போலாண்ட் போறேன். ஸோ அப்படிங்கிற சென்ஸ்ல இவர் என்ன பண்ணிட்டு டியூக் ஸோ வின்சென்டியோ டிஸ்கைஸ் பண்ணிட்டு இங்க இருந்துட்டு போறதா சொல்லிட்டு அங்கே இருக்காப்ல. சரிங்களா? சோ என்னென்ன நடக்குது, என்னென்ன மிஸ்டேக்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபாலோயிங் த லெட்டர் ஆஃப் த லா ஆங்கிலோ பாசஸ் டெத் சென்டென்ஸ் டு கிளாடியோ. சரிங்களா? ஆக்சுவலி நம்மளோட கிளாடியோக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சட்டத்திட்டத்தின் படி அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இவன் ஒரு நோபல் மேன் கன்விக்டட் ஃபார் இம்பிரெக்னன்டிங் ஹிஸ் பெட்ரோத் ஜூலியட். தன்னோட யாரோட அவனுக்கு மேரேஜ் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜூலியட்டுக்கும் இவனுக்கும் மேரேஜ் நடக்க போகுது பெட்ரோத், which means the engagement is over. So before the marriage, so இவங்க ரெண்டு பேரும் ஸோ தே போத் இன்வால்வ் அண்ட் ஸோ ஜூலியட் பிகம் அ பிரெக்னன்ட் விமனா மாறதுனால ஸோ இவனை சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளாடியோ சிஸ்டர் இசபெல்லா இருக்காங்க பாருங்க, நாயிவ்ஸ் நோபிஸ் இன் நன்னரி. ஓகே, ஸோ அவங்க ஒரு நன்ன. ஸோ அவங்க ஒரு நன்னரி டியூட்டிஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய லேடி. ஸோ யார்கிட்ட வந்து டிமாண்ட் பண்றாங்கன்னா ஆங்கிலோட்ட வந்து டிமாண்ட் பண்றாங்க. திஸ் நியூ டெபியூட்டி ரூலர் யாரு, டெபியூட்டி ரூலர் யாரு, ஆங்கிலோ. இவங்கள்ட்ட வந்து டிமாண்ட் பண்றாங்க a man of stern and rigorous self control. ஸோ ரொம்ப rigorous self control வாழக்கூடிய ஒரு லேடி தான் நம்மளோட யார் அப்படின்னு பஞ்சுக்கலே ஸோ தன்னோட டெபியூட்டி ரூலர் ஆங்கிலோ. அதான் மேன் ஆஃப் ஸ்டெரன், தான் எடுத்த முடிவுல இருந்து மாற மாட்டான். அந்த மாதிரி செல்ஃப் கண்ட்ரோலோட இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட வாழக்கூடிய பர்சன் ஃபைன்ஸ் டு ஹிஸ் ஸோ கான்ஸ்டர்னேஷன் அண்ட் அமாஸ்மெண்ட் தட் ஹீ லஸ்ட் ஆஃப்டர் இசபெல்லா. அவனுக்கு யார் மேல இப்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பஞ்சுக்கல நம்மளோட இசபெல்லா மேல இன்ட்ரெஸ்ட். So her virgin purity awakens in him a desire that more prolificate sexual opportunities could not. Okay, hating himself for doing so, he offers to spare Claudio's life if Isabella will have sex with him. Actually, Isabella தன்னோட சென்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டா, தன்னோட செல்ஃப் அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்னா தன்னோட பிரதர், அவனோட பிரதர் இசபெல்லாவோட பிரதரை நான் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி யார்கிட்ட டிமாண்ட் பண்றா அப்படின்னு பஞ்சுக்கு இசபெல்லாட்ட டிமாண்ட் பண்றா. She refuses and is furtherly outraged when her brother begs her to reconsider. Okay, right. Actually, இவர் ரெஃப்யூஸ் பண்றா. ஆனா அவரோட பிரதர் இவன்ட்ட ஸோ கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணு, ஸோ ரெஃப்யூஸ் பண்ணாத, என்னோட உயிருக்காக நீ பாரா அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது ஸோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அந்த அட்வைஸ் ஆஃப் த டிஸ்கைஸ்டு ஸோ வின்சென்டியோ வந்து நம்மளோட இசபெல்லாட்ட அட்வைஸ் பண்றான். அந்த அட்வைஸை கேட்டு இசபெல்லா ஸோ ஷெட்யூல்ஸ்
renovers. So, but secretly arranges for her place to be taken by Mariana, the women Anglo. Okay, the women Anglo was once engaged to marry, but whom he then dis disavowed because of her dowry has been lost. Okay, actually, எப்படி அப்படின்னு பஞ்சுக்கல வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நம்மளுடைய இசபெல்லா வரக்கூடிய இடத்துல அந்த இடத்துல யார சீக்கிரட்டா வர வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மரியனா. அந்த லேடியை தான் நம்மளோட சோ பிரசன்ட் டெபுட்டி ரூலர் யார் அப்படின்னு பஞ்சுக்கல நம்மளோட ஆங்கிலோ என்ன பண்ணிருக்கான்னா ஆல்ரெடி வேணான்னு சொல்லியிருக்கேன் அந்த டவுரி கிடைக்காதனால அந்த இடத்துல இப்ப யார மீட் பண்றான் இசபெல்லா பதிலா மரியனாவை மீட் பண்றான். ஓகே, அந்த பிளேஸ்ல ஆஃப்டர்வர்ட் ஆங்கிலோ arranges on his so promise to save Claudio. So ஆங்கிலோ என்ன பண்றான் so கிளாடியோவை so சேவ் பண்றதுக்கு ப்ராமிஸ் பண்றான், fearing that the young man knows too much and is therefore dangerous. So அவனுக்கு ஒரு பயம், இந்த யங் மேன் யாரு கிளாடியோ ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான பர்சன் அப்படிங்கிறதுல இவனுக்கு ஒரு பயம். வின்சென்டியோ re-emerging the last so from his supposed journey presides over a finale in which Anglo is so discredited and ordered to marry Mariana. நம்மளோட ஆங்கிலோ வின்சென்டியோ வந்து ஆங்கிலோவை நம்மளோட மரியனாவை மேரேஜ் பண்ண சோ டிமாண்ட் பண்றான். Claudio, having been saved from execution for the secret substitution of one who has died in prison, is allowed to marry Juliet. நம்மளோட கிளாடியோ நம்மளோட ஜூலியட் மேரேஜ் பண்றதுக்கு சோ அலோவ் பண்றாங்க. கிளாடியோட பிளேஸ்ல இன்னொரு ஒரு பர்சனை சோ சப்ஸ்டிடியூஷன் எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. which means Claudio அப்படின்னு சொல்லக்கூடிய person, someone is using mic, please so mute yourself. Right. So Claudio அப்படின்னு சொல்லக்கூடிய person என்னன்னு பஞ்சுக்கலே கிளாடியோ இருக்கக்கூடிய பிளேஸ்ல இன்னொரு ஒரு பர்சனை என்ன பண்றாங்க சப்ஸ்டிடியூட் பண்றாங்க. அப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு நம்மளோட கிளாடியோவை சோ ரிலீஸ் பண்றாங்க, நம்மளோட மரியாவை மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. லூசியோ அண்ட் என்கேஜிங் பட் irresponsible women so chase and scandal monger. லூசி அப்படின்னு சொல்லக்கூடிய லேடி இருக்காங்க பாத்தீங்களா, சோ ரொம்ப சோ அவங்க எதுல irresponsible-ஆன ஒரு விமன், சரிங்களா. அதே மாதிரி ஸ்கேண்டல் which means ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு லேடி தான் நம்மளோட லூசியோ. சோ லூசியோ இவங்க is reproved by Vincentio and obliged to marry a beau with whom he has a child. He has had a child. Okay, right. So லூசி என்ன பண்றான், ஒரு ஊரை மேரேஜ் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னு பதினஞ்சுக்கலே சோ ஒரு கண்டிஷன் கொண்டாங்க. The rascally underworld figures so the about mistress Overden, அவருடைய பிம்ப் பாம்பே, ஹர் கஸ்டமர் ஃபோர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்க மிஸ்ட்ரஸ் ஓவர்டன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்மளோட பிராத்தல் நடத்தக்கூடிய லேடி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது பாம்பே. அவங்களோட கஸ்டமர் ஃபோர்த் அப்படின்னு சொல்லக்கூடியது who have exploited the sexual freedom of Vienna despite the wonderfully inept policing attempts of so constable elbow are finally brought to justice. So இவங்கெல்லாம் எஸ்கேப் ஆகி வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு யாருன்னு பஞ்சுக்கல அந்த கான்ஸ்டபிள் எல்போ இருந்திருக்கான். அந்த ரீசனால இவங்கள நீதிக்கு முன்னாடி கொண்டாடுறாங்க, partly through a careful supervision of so magistrate so escalase. So யாரோட சூப்பர்விஷன் மூலமா வெளியில வராங்க அப்படின்னு பஞ்சுக்கல எஸ்கலேஸ் மூலமா வெளியில வராங்க. Vincentio asked Isabella to give her idea of bearing a nun in order to become his wife. ஃபைனலா நம்மளோட வின்சென்ட் என்ன பண்றனா யார அப்படின்னு பஞ்சுக்கலே நம்மளோட சோ இசபெல்லாவை சோ நீ நன்ஷிப்பை விட்டுட்டு என்னோட வைஃபா நீ என்ன பண்ணிடு வந்துரு அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்றான். சோ அப்படி டிமாண்ட் பண்ணும்போது சோ அக்செப்ட் பண்ணாலா அக்செப்ட் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சோ இங்க நிலைநிறுத்திருக்காங்க. சோ தட்ஸ் ஆல் த என்டையர் நம்மளோட பிளேல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான், சரிங்களா. சோ நம்மளோட என்டையர் பிளேல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் which means என்ன அப்படின்னு பஞ்சுக்கலே